அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார். 10க்கு உடையவரும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான குரு பகவானும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. சனி பகவான் கொஞ்சம் சரியில்லை. கேது கிரகமும் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால் சில விதமான பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது பெரிய தொந்தரவை சந்திக்க போவதில்லை என்று தெரியுதுங்க. லாபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் முதல் வாரம் கடந்த பிற்பாடு சரியான வழிவகை அதிர்ஷ்டங்களை உண்டாக்க போகிறாரு. ராஜயோக அதிபதியான செவ்வாய் மாதம் முழுவதும் 2ல் நிற்கிறாரு. பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பழைய நண்பர் ஒருவரால் விஐபிகளின் திடீர் பண உதவி காத்திருக்குதுங்க. ஆரோக்கிய வகை சஞ்சலங்கள் விலகும். புதிய விரயம், மருத்துவ செலவு, அனாவசிய செலவுகள் ஏற்படாது. குடும்பத்துடன் கருத்து போட்டிகளாக நீடிக்கிறதுக்கு தீர்வு உண்டாகும். ஆசைப்பட்டது நடக்கும். கண்டகசனி காலமாக இருக்கிறதுனால வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் வசிக்கிறதுக்கு ஆயத்தமாவது நலம். மற்றபடி தேவைப்படுகின்ற பணம், பொருளாதாரம் சரளமாகவே புழங்கும். கடன், வம்பு விவகாரங்கள் மற்றும் கோர்ட், காவல்துறை எது சம்பந்தமான சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் உயர்வான ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும். சொத்து சம்பந்தமான வில்லங்கம், விவகார விஷயங்கள் சாதகமாக நிறைவுக்கு வரும். புதிய மனை கட்டடம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் ஏற்படும். இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கியத்திற்கு கவலையெல்லாம் விலகப் போகுது. மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்கள் மூலம் அனுகூலமான சிபாரிசு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் 1, 3, 6, 9, 15, 19, 23, 27, 29வது நாட்களில் ஆச்சரியப்படுகின்ற சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் எதிர்பாராத பண வரவுகளும், உபரி கமிஷன் லாபங்களும், பொன்பொருள் சேர்க்கைகளும், ஆபரண மேன்மைகளும் உண்டாகும். அடுத்தது பெண்கள் வாழ்க்கை துணை வகையில் அனுபவித்து வரும் சஞ்சலங்கள் முடிவுக்கு வரும். மாணவ மாணவிகள் சகோதர சகோதரிகளின் மூலமாகவும் கல்வி சம்பந்தமான எதிர்பார்ப்புகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். விவசாயிகள் போராடி வருகின்ற உற்பத்தி ரீதியான நெருக்கடிகளுக்கு தீர்வும், அரசு சம்பந்தமான நன்மைகளும் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் திடீர் பதவி உயர்வு உண்டு. தொழிலதிபர்கள் எதிர்பாராத அனைத்து சிறப்புகளும், அயல் தேச முயற்சிகளில் வெற்றியும், உபரி தொழில் லாபமும் கிடைக்கும். கலைஞர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் மிகப்பெரிய சந்தோஷத்துடன் கிடைக்கப் போகுது. அரசியல்வாதிகள் கட்சி மேலிட ரீதியாக பதவி சம்பந்த திடீர் நன்மைகள் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திரம், சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், ரேவதி, அஸ்வினி, பரணி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, 18, 21, 23, 25, 27, 31, செப்டம்பர் 1, 2, 4, 5, 7, 9, 11, 14, 16. பரிகாரம்
இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை வேளையில் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் நவகிரக கேதுவுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சு கொள்ளலாம்.